மாத்த முடியும். இந்த பாரு எனக்கு உனக்கும் போட்டி முடிஞ்சா என்னை கை வச்சு பாரு. நான் ஆபீஸ்ல இருப்பேன், வீட்டுல இருப்பேன். யோசிச்சு பாருங்க சென்டென்சஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். நான் வீட்டுல இருப்பேன், ஆபீஸ்ல இருக்கேன். என்னை கைவிங்க, என்னுடைய தொண்டர்கள் தொடாதீங்க. He has created his own space. He is becoming a beautiful political leader. புரியுங்களா? He is growing as a political leader. இவர்கள் எல்லாருமே கேலி பண்ணிட்டு இருந்தாரு, விஜய் கிடையாது. உங்களுக்கு புரியுங்களா? அவருக்கு என்ன தெரியும்? பாட்டு பாட. நான் தான் சொன்னேன், அவருக்கு அவருடைய ஆடியன்ஸ், அவருடைய தொண்டர்கள், அவருடைய கேடர்கள், அவருடைய ரசிகர்கள் என்ன விரும்புறாங்களோ அது கரெக்டா தீனி போடுற அந்த இடத்துல அப்படியே எமர்ஜ் ஆகி கீழே மேல வர. இன்னைக்கு விவாதம் பாருங்க, டிஎம்கே சர்டிபிகேட் மாத்திட்டாரா இல்லையா? புரியுங்களா? அவர் அங்க விவாதம் என்ன வந்துச்சு? ஏடிஎம்கே டிஎம்கே தானே இருந்துச்சு. அது அப்ப 41 விஜய் அவர்கள் பியூட்டிஃபுல்லா ஸ்கோர் பண்ணார். அவர் அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட், ரொம்ப நீங்க சொன்னது போல ரொம்ப வெல் கிராஃப்டட் வேர்ட்ஸ், ரொம்ப தெளிவா. அதுல 1 வருத்தம், 2 சந்திப்பேன், 3 சிஎம்க்கு எச்சரிக்கை, 4 என்னைய தொட்டு பாருங்கிற ஒரு போல்டு ஸ்டேட்மெண்ட், 5 ஸ்ட்ராங்கா நம்ம வருவோம் அப்படின்ற மெசேஜ். பியூர்லி பாலிடிக்ஸ்.